ஓகே, இந்த நாளில் ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 18 to 24 வரைக்கும் படிக்க போகிறோம். ஒன்னொன்னா. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் ஓகே படிங்க, அப்படியே படிங்க. எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. ஓகே, முடிப்போம். இது எல்லாமே பழைய ஏற்பாடை குறித்து இருக்கிற காரியங்கள். மவுண்ட் சீனாயில மோசேயாக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸை வாங்க போறாரு. இப்போ வசனம்லாம் அது மூலியமா தான் வந்தது. ஓகேவா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம், பழைய ஏற்பாடுலாம். அப்போ அந்த மலை எப்படி இருந்துச்சாம்? பயங்கரமா இருந்துச்சாம். கிட்ட போக முடியாதான், அக்னினால இருந்துதான், நிலநடுக்கம் வந்துச்சாம். அதுக்கப்புறமா என்னது, பிளாக்னஸ், ஃபயர் இருந்துச்சாம், இருள் மூணுச்சா, அப்புறமா அப்படியே திகிலும் பயமும் கலந்த ஒரு இடமா இருந்தது. அதுதான் பழைய ஏற்பாடின் காரியங்கள். இப்போ அது மவுண்ட் சீனாய். ஓகே, மவுண்ட் சீனாய் என்ற ஒரு மலையில நடந்த ஒரு காரியம். எக்காலம் சத்தம் வர இருந்துச்சாம், வார்த்தைகள் கேட்கப்பட்டதாம். மக்கள் கெஞ்சினாங்களா, நீங்க வார்த்தைகளை சொல்லாதீங்க, எங்களுக்கு போதும், எங்களால முடியல, ஏன்னா உங்களால கேட்க முடியலையா. அடுத்தது படிக்கலாங்க, 22 இருந்து படிக்கலாம். நீங்களோ சியோன் மலையினத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். இப்ப 22ல என்ன போட்டிருக்குன்னா, பட் யூ ஹேவ் கம் டு மவுண்ட் ஜயோன் அண்ட் டு தி சிட்டி ஆஃப் தி லிவிங் காட். இப்போ இன்னொரு மலையை பத்தி பேசுறாங்க. என்ன மலை? அண்ணாமலை, என்ன மலை? ஜயோன். ரெண்டு மலையை பத்தி பாக்குறோம். ஒன்னு மவுண்ட் சீனாய், ரெண்டாவது ஜயோன். மவுண்ட் சீனாயில என்ன இருந்துச்சா, திகிலும் பயமா இருந்துச்சான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே முடியல, நடுநடுக்கமா இருந்துச்சான், தண்டர் வந்துச்சான், எக்காலம் சவுண்டு கேட்டுச்சான், பயமா இருந்துச்சா, மக்கள் கிட்ட போலியா, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னொரு மலையை பத்தி சொல்றாரு, மவுண்ட் ஜயானை பத்தி. அங்க என்ன பண்றா, சிட்டி ஆஃப் லிவிங் காட், கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு பட்டணமாக இருக்குது. அடுத்தது பரலோகத்தின் ஜெருசலம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா அநேக தேவ தூதர்கள் இருக்கிறாங்களாம். இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால், கம் டு மவுண்ட் ஜயான். நீங்கள் மவுண்ட் ஜயான் என்ற ஜியோன் என்கிற மலைக்கு நீங்க வரும்படியாக அழைப்பு வருகிறது. அப்படின்னு என்னன்னா, கம் டு மவுண்ட் ஜயான் அப்படின்னு மலை ஏற சொல்லல. இங்க பெங்களூர்ல என்ன மலை இருக்கு? அவுட்ஸ்கர்ட்ல நந்தி ஹில்ஸ். நந்தி ஹில்ஸ்னோடனே அதுல தான் நான் ஏமாத்தின கதை இருக்கு. நானும் எனக்கு பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கிறனால, நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறதுனால பைக் ரைடிங் போயிருந்தோமா. அப்போ நந்தி ஹில்ஸ்க்கு போறோம். எனக்கு ரெண்டுமே நந்தி ஹில்ஸ்ல தான் நடந்த காரியம். போற வழியில என்ன பண்ணாரு, எங்க பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா கூட வந்துட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல பைக் யாராவது கெட்டு போச்சு, நிக்க வச்சிருந்தோம். அப்போ அந்த ஐயா சொல்றாரு, உனக்கு பாஸ்டருடைய அழைப்பு இருக்கு நீ அப்படின்ட்டு அதை பத்தி பேச்சு வந்துச்சு. நான் அவரை கேட்டேன், என்ன அடிச்சு விடுறீங்களா பாஸ்டர், சும்மா அடிச்சு விடுறீங்களா, எனக்கு அந்த அழைப்பெல்லாம் இருக்கானோடனே சிரிச்சுட்டு, அங்கதான் முதல்ல அழைப்பை பத்தி பேசின காரியங்கள். மலைக்கு கீழே இன்னும் ஏறல, அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மலைக்கு போகும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். ரைடர் மாதிரி ஒரு பைக்ல போட்டோ எடுத்து அதை காட்டி தான் என் மனைவியை வசியப்படுத்தினேன். அப்படின்னா ஏமாந்துட்டாங்க. அதை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு, நான் அந்த மாதிரி காஸ்ட்லி பைக்கெல்லாம் ஓட்டுவேன்னு நினைச்சிட்டு அவங்க ரைடர்ன்னு என்ன நினைச்சிட்டாங்க. ஆனா உண்மையாவே எனக்கு ஓட்ட தெரியாது. என் வண்டிலேயே நான் 40 தான் போவேன். இப்போ கூட 40 தாண்டவே மாட்டேன். 40 தாண்டினா அப்படியே கம்மியாயிடும். அப்போ அந்த போட்டோவை காட்டி, அப்போ மலைனா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இதே போல இந்த மலையில யார் இருக்காங்களா, மலை என்பது கர்த்தருடைய இடம், சபை. இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, இது ஒரு மலை, மவுண்ட் ஜயான்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் சபைக்கு வாங்கன்னு உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்களா? சபைக்கு வா, சரியா இடம் கூப்பிட்டுருக்காங்களா? எப்படி யாரும் கூப்பிட்டுருக்கியாப்பா? யாரை கூப்பிட்ட? உன்னை கூப்பிட்டுக்கிறாங்களா? உன்னை கூப்பிடுற அளவுக்கு இஷ்டாங்களா? சபைக்கு வா, மாறிடுவேன், சபைக்கு வா. சபை கூப்பிடுறதுங்க சரியில்லைன்னா கூட நீ சபைக்கு வாங்குவாங்க. கூப்பிடுறவங்க சோம்பேறியா இருப்பாங்க, கூப்பிடுறவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கூப்பிடுறவங்க தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சபைக்கு போலாம் அப்படின்னா, நான் தான் உருப்பிடல, ஆனா நீ தான் உருப்பிடுவியா, வா நீ சபைக்கு வான்னு சொல்லிட்டு அந்த இன்வைட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஆனா கூப்பிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு சேர்கள் காலியா இருக்கு, நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களா சபைக்கு?
கூப்பிட்டு வந்துட்டியா இன்னைக்கு ப்ரூஃப் காட்டுறேன், நான் ஒரு ஆத்மா கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு. கூப்பிட்டு இருக்கீங்களா? அப்ப சபையில என்னென்ன இருக்கான் பாருங்க. கர்த்தருடைய பட்டணம், அப்ப கர்த்தர் இருக்கிறாராம், நம்பர் 1. ரெண்டாவது பரலோகத்தின் ஜெருசலம்னு போடுறாங்க. இப்ப அதுக்குள்ள போக வேணாம். அடுத்தது கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ். அப்போ இங்க சபைக்குள்ள தேவ தூதர்களுடைய கூட்டங்கள் இருக்கான். ஒரு தேவதூதர் 2 தேவதூதர்கள் இல்ல, அப்படியே கூட்டமா தேவ தூதர்கள் இருக்கிறாங்களா. அங்க வசனம் போட்டிருக்கு. அடுத்தது படிக்கலாம், 23 படிக்கலாங்களே. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரான அவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கா, இங்க வருகிற பேரெல்லாம் வரீங்கல்ல, நீங்க கொட்டாய் விட்டுருப்பீங்க, வாரம் தூங்கி இருப்பீங்க, சபைக்கு வெளியே போய் தண்ணி அடிச்சிருப்பீங்க, சபைக்குள்ள எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு சிகரெட் அடிச்சிருப்பீங்க, போதைக்கு அடிமையா இருப்பீங்க, இச்சையில விழுந்திருக்கலாம். எப்படியாப்பட்டவர்கள் பேரும் பரலோகத்துல எங்க இருக்கா, என்ட்ரி போட்டு வச்சிருக்காங்களா, ரெஜிஸ்டர் புக்கை வச்சு. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க? என்ட்ரி போடுறாங்கன்னா என்னத்துக்கு? கணக்கு எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். யாரு வந்தா, யாரு என்ன வார்த்தையை கேட்டிருக்கா, யார் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இது எல்லாமே நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கா. என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் born who are registered in heaven. அப்ப நீங்க எல்லாமே, நம்ம எல்லாருமே ஹெவன்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கோமா. இப்போ ஒரு சைட்டு, ஒரு வீடு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இது என்னோடையதுன்னு. அதே போல நம்மள கர்த்தர் ஹெவன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாராம், நம்ம கர்த்தரோடையது அப்படின்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு படிங்க தமிழ்ல. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட. நியாயாதிபதியாக இருக்கிற தேவன் சபைக்குள்ள இருக்கிறாராம். அப்ப இது பார்ட்டி ஹால் கிடையாது, சபைக்குள்ள நியாயம் வழங்குற, நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். அடுத்தது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அப்ப பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள உலாகுற ஒரு காரியம் இருக்கு. தேவ தூதர்கள் ஒரு கூட்டம், பரிசுத்தவான்கள் சைன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சைன்ஸ் ஆஃப் காட் விக்கிரகத்தை வச்சுட்டு அதை வணங்க ஆரம்பிப்பாங்க. இவங்கடா சில பேர் தேவ தூதர்களை வணங்க ஆரம்பிப்பாங்க, ஒரு சிலையெல்லாம் நிக்க வச்சுட்டு. எனக்கு அந்த நாட்கள் ரொம்ப கேள்வி இருக்கும். சில பேர் வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் ஏஞ்சல் பட்டயத்தை போல வைத்திருப்பது, அதோட உருவம் இருக்கும், அதை வணங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறமா கேப்ரியல் ஏஞ்சல், அவங்களதெல்லாம் அந்த சொரூபத்தை வச்சிருப்பாங்க. ஆனா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இங்க கிடைக்குமா. அப்பனா the spirits of just men made perfect. பரிசுத்தவான்கள் உள்ளுக்குள்ள இருப்பாங்க, சைன்ஸ் ஆஃப் காட். அடுத்தது படிங்கய்யா 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் சேர்ந்தீர்கள். அப்ப சபைக்குள்ள வரும்போது ரத்தம் பேசுமா. எந்த ரத்தம் பேசும்? கல்வாரி ரத்தம். ரத்தம் உண்மையா பேசுமா? நீங்க நம்புறீங்களா? உங்க ரத்தம் பேசுமா? என்னப்பா ஏசப்பா ரத்தம் பேசும், உங்க ரத்தம் பேசுமா? அப்ப நீங்க கடவுளா? பேசுமா பேசாத உங்க ரத்தம்? எப்படி சொல்றீங்க? இந்த மூப்பர்கள்லாம் வேணாம், கரெக்டா சொல்லி விட்டுறீங்க. இப்படிக்கா சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? உங்க ரத்தம் எப்படி பேசும்? ஆபேலின் ரத்தம் பேசியது. யூத்துக்கு நீங்க சொல்லுங்க, ரத்தம் எப்படி பேசும்? உங்க ரத்தம் எப்படிதான் பேசும்? கட் பண்ணி லவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருப்போமா இல்லையா? சில கேஸுங்க இந்த தம்மாத்துண்டு விரல் நீங்க அறுத்துக்குங்க, லவ் லெட்டர் எழுதுங்க, உன்னை காதலிக்கிறேன் தப்பா எழுதுங்க. என்னது சிலதுங்கெல்லாம் கார்பரேட் கம்பெனி, கார்பரேஷன் சொல்லுங்க பாருங்க, அதுங்கெல்லாம் இந்த ரத்தத்தை இப்படி எடுத்துட்டு அப்படியே எழுதிட்டு பொண்ணுங்க மயங்கிடும். அதெல்லாம் பார்த்தா எனக்காக பையன் இவ்வளவு உயிரை கொடுத்துருக்கிறானே. உங்களுக்கு யாரா லெட்டர் கொடுத்துருக்காங்களா அப்படியே ரத்தத்துல? கொடுத்தது இல்லையா? கொடுத்ததில்ல, வாங்கினதே இல்லையா? ரெட்டு கலர் சில பேர் லிப்ஸ்டிக்லாம் எழுதி ரத்தம்னுவாங்க. சில பேர் மற்றவங்க கையை அறுத்துட்டு அதுல லெட்டர் எழுதுவாங்க. அப்போ ரத்தத்துல தான் எவன் பண்ணாலும். இப்போ சூசைட் எப்படி பண்ணிப்பான்? அவன் டார்ச்சர் பண்ணிக்கிறான், என்ன பண்ணிப்பான்? ஒரு வாலிப பையன் அவனுக்குள்ள டார்ச்சரை காட்டணும்னா என்ன பண்ணுவான்? வாலிப பையனோ இல்ல பெரியவங்களோ என்ன பண்ணுவாங்க? என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க? பிளேடு கீடு இருந்துச்சுன்னு அறுத்துப்பாங்க. எனக்கு ஆசை அது மாதிரி யாரெல்லாம் பண்றாங்கன்னு நான் அறுத்து போடணும். அவங்களுக்கு அறுத்தா வலிக்காத மாதிரி அறுத்துப்பாங்க. நம்ம அப்படியே வச்சு ஒரு கத்தி வச்சு அப்படியே, நான் உனக்கு ரத்தம் தானே வேணும், அப்படியே அறுத்து விட்டுணும் போல, அப்படியே அறுத்து பீஸா எடுத்து விட்டுணும். ரத்தத்தை சிந்துற காரியங்கள் வருது. ஏன் வருது? ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக பேசிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லி, ரெபேக்கா இன்னைக்கு வந்தாங்க, பிதாவே
ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. வெண்ணிலா லேட்டா வந்தாலும் சீக்கிரமா இப்பெல்லாம் வராங்க, அதனால மூடிக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியமும் கூக்குரல் விட்டு அங்க பரிந்து பேசுறாங்க, இன்டர்சீட் பண்ணிட்டே இருக்க. ரத்தம் பேசுதா நமக்காக. அப்ப சபைக்குள்ள நீங்க வரும்போது எப்படி வரணும்னா, நான் பாவின்ற ஒரு எண்ணத்தோட வரக்கூடாது. ஆண்டவரே உங்க ரத்தம் என்ன கழுவி இருக்குன்ற ஒரு எண்ணத்தோட சபைக்குள்ள வரணும். இப்ப என்னைக்கு வந்தாலும் நம்மளுடைய ஜபங்கள் எப்படி இருக்கும்? நம்ம பாவி தான், கரெக்ட் தான், அது ஒரு நிமிஷம் இருந்தா பரவாயில்ல. அரை அவர் ஆராதனையில நான் பாவின்னு பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்காக ஒரு ரத்தம் இருக்கான். அந்த ரத்தம் உள்ள வந்த உடனே பேச ஆரம்பிக்குதான். ஐயோ ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்களை அழிச்சிடாதீங்க. திருப்பி அந்த ரத்தத்தை பத்தி படிங்க ஐயா ஜேபி. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப ரத்தம் பேசுதான். இப்ப ஏசப்பா ரத்தம் உங்களை நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கும்? உங்களை நினைச்சு ஏசப்பா ரத்தம் என்ன பேசி இருக்கும்? அப்ப கண்டமே பண்ணாது. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை அழிச்சே போடாது. அப்படின்னா நீ பாவி, நீ தகுதி இல்லை, உன்னை அழிக்கணும்னு அந்த ரத்தம் பேசவே பேசாது. நீ என்ன பண்ணியிருந்தாலும் உனக்காக ஒரு அப்பாவை போல, அம்மாவை போல அப்பா போல பாசத்தோட பேச ஆரம்பிக்கும். ஆண்டவரே அழிஞ்சு போய்விடக்கூடாது, மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுங்க. இன்னைக்கு ஏன் நம்மளாம் உயிரோட இருக்கிறோம் சொல்லுங்க? எவ்வளவு அக்கிரமம் பண்றோமா இல்லையா? எவ்வளவு பண்ணுவோம்? அப்பா அம்மா கீழ்படுகிறோமா? இது அல்ல. உடம்பை எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிறோம், பண்ணிக்கிறோமா? பண்ணிப்போம். நானும் பாருங்க எல்லாரும் கூட சேர்ந்துட்டேன். அப்புறமா கெட்ட வார்த்தை பேசுறோம். தண்ணி அடிக்கிறோமா? தண்ணி அடிக்கிறோம். தம் அடிக்கிறோமா? அடிக்கிறோம். காஞ்சா அடிக்கிறோமா? அடிக்கிறோம். கூலி போடுறோம். பான் பராக் போடுறோம். எலக்ட்ரிக் சிகரெட் அடிக்கிறோம். அப்ப வேற என்ன இருக்குது? பாவத்திலே பிரதான பாவம். எல்லா விதமான பாவங்கள் பண்ணி இன்னும் அழிஞ்சு போகலையே. ஏசப்பா ரத்தம் பேசிட்டே இருக்கு. ஆனா அதை மறுபடியும் துக்கப்படுத்திட்டே இருக்க கூடாது. அந்த ரத்தத்துக்கும் வேதனை உண்டாகும். அந்த ரத்தமும் ஃபீலிங்ஸ் ஆடுவாரு, அவரு வேதனைப்படுவாரு. அப்ப அந்த ரத்தத்துக்கு வாய்ஸ் இருக்கு. அடுத்தது படிங்களா ஐயா. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகி போனால் எப்படி தப்பி போவோம்? ஓகே, பழைய ஏற்பாடு பூமியில இருந்து பேசுறது எந்த கதினா, பரலோகத்தின் ரத்தம் நமக்காக பேசிட்டே இருக்கு. அது பரலோகத்துல இருந்து வந்தவருடைய ரத்தம் பேசிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அசட்டத்தனமா இருக்காத. கிருபை ஒரு பக்கம் இருக்கு, ஆண்டவர் மன்னிக்கிறாரு, மறைக்கிறாரு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா அந்த வசனம் போட்டிருக்கு, பரலோகத்திலிருந்து வந்தவருடைய ரத்தம் பேசுதுன்னா அதை நீ அலட்சியமா பண்ணாத. அந்த வார்த்தைக்கு தயவு செஞ்சு செவி கொடுத்துடு. இப்போ மவுண்ட் ஜயானுக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்னென்ன? சபைக்குள்ள தேவ தூதர்கள் இருக்காங்க, ஆண்டவருடைய ரத்தம் இருக்கு, பேசிட்டே இருக்கு. அப்புறமா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கு. அப்ப வேற என்ன இருக்கு சபைக்குள்ள? நீங்க சொல்லுங்க, மறந்துட்டேன் நானு. பேரு பரலோகத்துல என்ட்ரி போட்டு வச்சிருக்காங்க. வேற என்ன இருக்கு? பரிசுத்தவான், செயின்ஸ் ஆஃப் காட் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க. வேற என்ன? நியாயாதிபதி உள்ளுக்குள்ள இருக்கிறாரா? வேற? அவ்வளவுதானா? அப்போ சபைக்குள்ள வரும்போது எப்படி வரணும்? இவ்வளவோ நம்மளை பத்தி ரெக்கார்டு எடுத்துட்டே இருக்காங்க, நம்ம பாக்குறது இல்ல. தேவத்தூர்ல பாக்குறோமா இல்ல, பரிசுத்தவான்கள் பாக்குறோமா இல்ல, கர்த்தரை உணர்மா. எப்பனா ஒரு இங்க வந்துட்டு நம்ம லேட்டா வந்தோம்னா என்ன நடக்கும்? எப்படி கர்த்தர் பாப்பாரு? மாசத்துக்கு ஒரு வாட்டி லேட்டா இல்ல, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி லேட்டா வந்தா பரவாயில்ல. லேட்டா வருது ஒரு பழக்கமா வச்சா ஹெவன்ல நோட் பண்ணிருப்பாங்க, இது சோம்பேறி. இந்த சோம்பேறி 10 மணிக்கு ஆராதனைக்கு 9:30 மணிக்கு பெட்ல இருந்து ஏச்சுக்குது. 9:30 மணிக்கு ஏச்சுக்குன்னு கொட்டாய் விட்டுட்டு பெட் காஃபி ஒன்று குடிச்சிட்டு சபையில உட்காந்து சும்மா ஒரு அனாயிண்டிங் செஷன்ல பிரேயர்ல மட்டும் இது 2 கையை தூக்கிக்கின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுது. இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. பண்றோமா இல்லையா நம்ம? அப்போ சபைக்குள்ள எப்படி வரணும்? அதிகாரத்தோட வரணும். அப்படின்னா நான் பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, பாவியோடைய மனசுக்குள்ள இல்ல, ஆண்டவருடைய உறவுக்குள்ள அவரை நினைச்சு சபைக்குள்ள வரணும். அவரை நேசிக்கும்படியாக. ஐயோ என்னோட பாவங்களை கழுவுன்னு வரக்கூடாது, எனக்கு தகுதி இல்லைன்னு வரக்கூடாது, தகுதியோட உள்ளுக்குள்ள சபைக்குள்ள வரணும். இப்படிதான் வசனம் போட்டிருக்கு. சரி, அப்படி வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சில வசனங்களை பார்க்கலாம். உபதேயா 1:17-18 படிக்காமல. உபதேயா chapter 1 verse 17-18. ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. முதல்ல அப்படி நீங்க சபைக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னா, டெலிவரன்ஸ் நடக்கும்.
டெலிவரன்ஸ். தப்பி ஒப்பார் இல்லையா அப்படின்னா பாவத்திலிருந்து விலகி தப்பிப்போமா. இப்ப நீங்களே மனசுக்குள்ள பதில் சொல்லிக்கங்க, தப்பிச்சிருக்கீங்களா தப்பிக்கலையா? தப்பிச்சிட்டீங்களா? முழுமையா டெலிவரன்ஸ் ஆயிருக்குமா? முழுமையா கர்த்தர் விரும்புகிற டெலிவரன்ஸ்குள்ள இருக்குமா? அப்ப சபைக்குள்ள வந்தா முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் சபைக்குள்ள வந்துட்டே இருந்தா முதல்ல விடுதலை ஆயிடுவோமா. 5 ஸ்டேஜ் பார்க்கலாம் இங்க, கிட்ட 5 ஸ்டேஜா? ஆமா, 5 ஸ்டேஜ் இருக்கு. அதுல முதல் ஸ்டேஜ் சபைக்குள்ள வந்த உடனே டெலிவரன்ஸ் ஆயிடுவோமா, விடுதலை ஆகுமா. அதுக்கு ஒரு வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 11:26-27. Romans chapter 11 verse 26 to 27. Romans chapter 11. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப முதல்ல சபைக்குள்ள வந்த உடனே மீட்கப்படுறது எதுனா பாவத்தில் இருந்து ஆயிருக்குமா? முழுமையா வாரம் 5 நாள் தாக்கு பிடிச்சி சண்டை விழுறது கிடையாது. முழுமையாக கர்த்தரோடைய விடுதலை நமக்குள்ள இருக்கு, கர்த்தர் கொடுத்த விடுதலை இருக்கா. இன்னைக்கு சபை பிள்ளைகள் அருவெருப்பான பாவத்துல மாட்டிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ ஆவிகள் போராடிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், என் பையன் படிச்சா போதும், டிகிரி படிச்சா போதும், என் பையன் நல்லா டாப்ல வரணும். இதை சொல்லுவாங்களே, ஆடி முறிஞ்சு ஆவணி வந்து என் பிள்ளை டாப்ல போயிடுவான்னு சென்ற ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி என் பிள்ளை டாப்ல வரணும். பிள்ளை யார் கூட கடலை போட்டிருக்கு, பொண்ணு யார் கூட கடலை போட்டிருக்காங்க தெரியாது. இன்னைக்கு இச்சையான ஆன்டிகள், இச்சையான அங்கிள்கள் காத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப சபையோட வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வாலிப பிள்ளைன்னா இங்க இருக்கீங்கல்ல, 18ல இருந்து வச்சுப்போமா, 16 வச்சுப்போம், 16ல இருந்து 25. நீங்க எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும், பயம் இருக்கணும் உங்களுக்குள்ள. கர்த்தர் ஒருத்தர் பார்க்கிறாருன்னு ஒரு பயம் இருக்கணும். இந்த மாதிரி வெக்கங்கட்ட கேடு, இந்த மாதிரி பாவத்தை இமேஜின் கூட பண்ண முடியாது. சோதம் குமராவுடைய நாட்களை காட்டிலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப உங்க குடும்பத்தை எப்படி இருக்கணும் ஜெபம்? அப்ப சபைக்கு நீங்க எப்படி வரணும்? அப்ப ஊழியம் பண்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எல்லாம் கேள்வி. அப்போ வர ஆத்மாவை பிடிச்சிட்டு வாங்க. சபைக்குள்ள வரும்போதோ இதெல்லாம் விடுதலை. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டெலிவரன்ஸ் ஆகணும். சபைக்குள்ள வரீங்க, விடுதலை இருக்கணும். இச்சை எப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப அங்கிள் கிட்ட பேசக்கூடாது, மாமா மாதிரின்னு பேசக்கூடாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் லிமிட்டோட இருக்கணும். உன் உடம்ப நீ பாதுகாத்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் சொல்லி தரணும். இன்னைக்கு நாய் கழுத்துல பெல்ட் அவுத்து விட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் போன் கொடுத்துட்டோம். இந்தா நீ ப்ராஜெக்ட் பண்ணுன்னு கொடுத்துட்டோம். நீ பண்ணு, உன் ப்ராஜெக்ட் நீ உன் அறையில பண்ணு. என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க? என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு பெற்றோர்கள் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை குழந்தைகளாகவே பார்க்காதீங்க. இச்சை தூண்டிட்டே இருக்கு. எவனை சிம்சோனா மாத்தலாம், எவனை மொட்டை அடிக்கலாம். ஏஜ் டிஃபரன்ஸே கிடையாது. பையனுக்கு 20 இருக்கும், 25 வயசு பொண்ணு ரூட் அடிச்சுட்டு இருக்கும். நான் என் ஸ்கூல்ல நான் பார்த்துருக்கேன். 10ஆவதுல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பையனுக்கு என் பையன், நான் வந்து 10ஆவது படிச்சுட்டு இருந்தான், அவன் 8ஆவதுல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சான். 3 வருஷம் காதல். 10ஆவதுல 16ன்னு வச்சுக்கோமே, 13 வயசுன்னு வச்சுப்போம். 13 வயசுல 8ஆவது ஒரு சாரு எந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பானே, எங்க ஸ்கூல்ல பொண்ணுங்களை பசங்க ஸ்கூலு ஃபர்ஸ்ட் பியூசி செகண்ட் பியூசி பொண்ணு ரோட்ல போய் பார்த்தாரா, டவ் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷம் டிஃபரன்ஸ். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல செத்துட்டான். ஹார்ட் அட்டாக்ல செத்தான். பாவம் கண்டிப்பா மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், இது இப்படி பரவாயில்ல, இது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இது எல்லாம் அழுக்கும் கந்தை உள்ள காரியங்களை நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம், மைண்டுக்குள்ள போட்டுட்டே இருக்கோம். சபைக்குள்ள வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, குடும்பம் இருக்கீங்க, டெலிவர் ஆயிருக்கீங்களா? முதல்ல சபைக்குள்ள வந்த பாவத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குற வசனம் போட்டிருக்கு, நான் சொல்லல. அதுதான் முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். வசனம் படிங்க. அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அப்போ முதல்ல விடுதலை ஆகணும், அடுத்தது பரிசுத்தமா இருக்கணும். உன் மொபைல்ல பரிசுத்தமா இருக்கா? என்னத்தை தியானிக்கிறீங்க? என்னத்தை தியானிக்கிறீங்க? நான் ஒரு காலத்துல விஜய் ஃபேன். உங்களுக்கு தெரியுமா விஜய் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கம்யூனியன் எடுத்த உடனே ஒரு தேட்டருக்கு போயிடுவேன். இங்கதான் முகுந்தா தேட்டருக்கு போயிடுவேன். போயிட்டு நான் லாஸ்டா பார்த்த படம் விஜய் வந்து காவலன்.
அந்த படத்தை தெரியுமா? தெரியுமா? நல்லா இருக்கும் தானே? நல்லா தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் பார்க்கலையா? அங்க பாக்குறீங்க, நீங்க பார்க்கலையா? காவலன்னு பார்க்கலையா? அவரு அந்த ரேஞ்ச் அந்த காலத்து ஏதாவது எம்ஜிஆர் சிவாஜி படம் பார்த்துருப்பாரு ஐயா. காவலன் யார் ஐயா பார்த்தீங்க? காவலன் யார் பார்த்துருக்கீங்க? அசின்னு இருக்கும்பா. நீங்க பாத்தீங்களா? அப்படியே அழகாச்சோரம் தானே, லவ் மூவி அது, மலையாள டப்பு. ஆனா அந்த மூவியை பார்த்துட்டு வெளியே வர எனக்குள்ள அழுகாச்சு, எனக்குள்ள வந்துருச்சு. அப்படின்னா லவ் நினைச்சு இல்ல, ஐயோ நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருக்கேனே, ஐயோ ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அசினும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விஜயும் ரொம்ப பிடிக்கும். பைத்தியக்காரன் விஜய் ஃபேன்லாம் பத்தி யாருன்னா நீங்க விஜய் பத்தி சொன்னீங்க அடிச்சு வச்சிடும், அந்த மாதிரி கோவரும். எனக்கு எங்க அக்கால காம்படிஷன், விஜயா சூர்யாவா அஜித்தா, அந்த மாதிரி ஒரு காம்படிஷனா இருக்கும். அவங்களுக்கு சூர்யா பத்தி பேசின பிடிக்காது, எனக்கு விஜய் பத்தி பேசின பிடிக்காது. அவ்வளோ ஒரு விக்கிரகமா வச்சுட்டு இருந்தேன். அப்போ சபையை விட்டு சபைன்ற பாருங்க, தேட்டரு. ஆமா தேட்டர் தான் எனக்கு அப்ப சபையாச்சு. தேட்டரை விட்டு வெளியே வர எனக்குள்ள துக்கம் அடைச்சிச்சு. என் வாழ்க்கையை நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். ஓ வேணாப்பா, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம என்னத்தை கேட்கிறோமோ, என்னத்தை தியானிக்கிறோமோ, என்ன பண்ணோம், நீ அப்படியே தான் இருப்போம். சபைக்குள்ள வருவோம், சும்மா கை தட்டிட்டு போயிடுவோம், எந்த விடுதலையும் இருக்காது. முதல்ல விடுதலையா, அடுத்தது பரிசுத்தம் பண்ணுகிறாரா. வசனம் போட்டு ஹோலினஸ், அதுக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 20, 21, 22. எபேசியர் 2 20, 21, 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர்கள் மாளிகை முழுவதும் இசுவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்தமா இருந்தா என்ன நடக்கும்னா, நீங்க கர்த்தருடைய ஆலயமாக மாறுறீங்க. அப்படின்னா கட்டப்படுகிறீங்க. அப்போ வாழ்க்கை கட்டப்படாம இருக்கு, குடும்பங்கள் கட்டப்படாம இருக்குன்னா இன்னும் முதல் ஸ்டேஜில் தப்பா விழுந்துட்டே இருக்கும். விடுதலை இல்லாம இருக்கிறோம், மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்துல எந்த விதமான பாவம் இருந்தாலும் மேற்கொள்ள முடியும் அசால்ட்டா. என் பையன் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டான்னு வச்சுன்னா ஏதோ சொல்லுவான், என்னது இசிபிசி ஒன்றும் இல்லைன்னு வைங்க, அவன் டேனியல்ல ஏதாவது ஒரு அடிஷன், அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, 4 கிளாஸ் அது பார்த்துக்கலாம்ப்பா, ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட் இசிபிசி தோசையோ ஏதோ சொல்லுவான் அவன். சொல்லுவாங்களே சால்ட்டு என்னது, சப்பை மேட்ரு சால்ட்டு வாட்ரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி பாவத்தை சொல்லியிருக்கீங்களா, சப்பை மேட்ரு சால்ட்டு வாட்ரு, அது மாதிரி தான் பாவத்தை மேற்கொள்வது சப்பை மேட்ரு சால்ட்டு வாட்ரு. உறவுகளை, தவறான உறவுகளை மேற்கொள்வது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. லவ் பண்ணாம இருப்பது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. அப்புறம் வேற என்ன, சரி மத்த புருஷன் மேல நினைக்காது இருப்பது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. மத்த மனைவி மேல நினைக்காதுங்கிறது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. இன்னும் என்ன மேல, ஆபீஸ்ல கடலை போடாம இருப்பது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. அப்ப பாவத்தை மேற்க ஒண்ணுமே இல்லை, நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது உங்களை விடாது. எப்படியாப்பட்ட கரையோட சபைக்குள்ள வந்திருந்தாலும் இந்த நாட்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்களே, எனக்கு விடுதலை வேணும், இந்த வேணாம், இந்த அருவருப்புகள் வேணாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும், டெலிவரன்ஸ் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா படிப்படியா உங்களை பரிசுத்தம் படுத்துகிறார், உங்களை ஆலயமா மாத்துகிறார். கர்த்தரே உங்களை உருவாக்கினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க பிளெஸிங்காக இருக்கீங்க? நீங்க எத்தனை பேருக்கு பிளெஸிங்காக இருக்கிறீங்க? உங்க பேரை சொன்னா நீங்க நடந்தா பிளெஸிங்காக இருக்கீங்களா? நீங்க ஜெபிச்சா பிளெஸிங்கா இருக்க, ஆசீர்வாதமா இருக்கீங்களா? இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய பையன், இவன் வந்தா இவன் வாயில எப்பவுமே ஜபம் இருக்கு, உண்மையும் உத்தமத்தனமும் இருக்கு, இவன் பேரு பாரு வேதத்துல இருந்து வச்ச பேரு. இன்னைக்கு நிறைய வேதத்துல இருந்து வச்ச பேர்களுடைய ஆட்கள் தான் தவறாக இருக்காங்க. உண்மையா இல்லையா? உதாரணத்துக்கு யார் பேர் எடுப்போம்? சும்மா யாக்கோபா, ஜேம்ஸ்ன்னு வச்சுப்போம். வேற யாரு? சுந்தர், உஷாரு, அத்தை சுந்தர் வச்சு விட்டுக்கிறாங்க. பிறக்கும் போது தெரிஞ்சுட்டுக்குது இது எப்படி இருந்தாலும் வசனத்துப்படி வச்சா வாழாதுன்னு சொல்லிட்டு சுந்தர்னு வச்சுட்டாங்க. வேற என்ன பேர் கிறிஸ்துவ பேர்கள்? ஜூட். ஆமா ஜூட், பட்ட பேர் ஜூட். ஜோயல், ஏய் பழி வாங்குறாயா, இங்க ஒருத்தர் இருக்காரு ஜோயல்னு சொல்லிட்டு, அதனால பழி வாங்குறாரு பார்த்து. அப்ப வேற கிறிஸ்துவ பேர் எலிசத்து போச்சு, எலிசபெத். வேற டேனியல். ஆமா டேனியல். எங்க வேலையில ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்னன்னா, பேரே வந்து ஏசுதாஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கூப்பிட.
அவர் வந்து ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் பண்ணுவார். யேசுதாஸ் எழுதிரப்பா பன்னி, அவருக்கு மரியாதை நிறைய கொடுக்கணும். பேரே எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த யேசுதாஸ் எப்படி திரும்ப வருவார், ஜாலியாக வருவார். வேலைக்கு வந்துட்டு சார் ஏன் சார் அப்படின்னு உள்ளெல்லாம் பான் பறக்கு, வாயை திறந்தா ரெட் கலர் பெயிண்ட் தான் அடிக்க வேணாம், உள்ள ஃபுல்லு கொலன்ட்டு சார் பர்த்டே சார் அப்படின்னு துப்பிட்டு வந்து வேலை பண்ணுவார். ஆனால் பேர் எப்படி இருக்கு, யேசுதாஸ். கூப்பிடும்போது ஏசு ஏசு, ஆனா பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்பதான் நினைச்சேன், அவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு அவரை, உன் பேர் என்ன சார்? ஏசுதாஸ். என்ன பண்ற, சர்ச்சுக்கு அப்பப்போ போற? அப்படியா, உன்னை இவ்வளவு பேர் பாக்குற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார் ஏனும் இல்லை, சப்போர்ட் பான் பராக் போட்டுனே இருக்காரு. நீ இப்படி இருக்கியே, உன்னால உன் பேருக்கு தகுந்த மரியாதை கிடைக்குமா? உன்னை எப்படி திட்டுறாங்க தெரியுமா, பின்னாடி காரி கழுவி ஊத்துவாங்க அந்த மனுஷனை. அவன் எஸ் இதே இல்லை சார், அவனு இதானால சார். அப்ப இயேசுன்ற நாமத்தை வைத்து கொண்டு என்ன பண்றோம், இன்னைக்கு வசனத்துல இருக்கிற பரிசுத்த வான்களுடைய பேரை வச்சுட்டு பிள்ளைகள் அப்படி வளர்க்கறதே கிடையாது. அது டேனியல் தான் பேர் வச்சுட்டு இருக்கோம். ஆனா டேனியல் கூறிய காரியங்கள் ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஜேம்ஸ், தானியல், சாம்சனு. ஐயோ, இன்னொரு சாம்சன் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு ஒருத்தர் சாம்சன் ஒருத்தர் தெரியும். இச்சனா அந்த பேருக்கு தகுந்த அபிஷேகம் கிடைச்சிச்சு போல அவருக்கு. 24, 23 உலகத்துல அனுபவிக்காத காரியமே கிடையாது. 23, 24 லவ் கிவ் எல்லாமே பண்ணிட்டாரு. அப்புறமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 24 செத்து போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக். படுத்து ஒரு கொரட்டை அப்படின்னா மூச்சு வரலையாம். கடைசியா ஒரே ஒரு மீட்டிங் வந்து மனம் திரும்பினார். ஒரு மீட்டிங் தான், வாழ்க்கையில் பைபிள் படிச்சது கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருக்குமா? உங்களுடைய பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்தமா நடந்துட்டு இருக்குமா? உன் குடும்பத்தை கர்த்தர் பேசிட்டே இருக்காரு, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குமா? இதெல்லாம் எதிர்பார்க்கிறா. பரிசுத்தமா நடத்தி அந்த வீட்டை ஒண்ணுன்னா கட்டுறாராம், அந்த பில்டிங்கா டெம்பிளா மாத்திரம். 2வது அச்சா 3வது ஸ்டேஜ் படிக்கலாங்க. யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப சபைக்கு வரவங்க அவங்களுடைய பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்கிறாங்களாம். மவுண்ட் ஜியோனுக்குள்ள வருவங்க பொக்கிஷங்களை வந்து பெற்றுக் கொள்கிறாங்களாம். நீங்க உங்களுடைய பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டீங்களா? பணத்தோடைய பொக்கிஷம், உயர்வு, பரலோகத்தின் காரியங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்டோமா? அதுக்குரிய திங்கிங் பேட்டர்னா இருக்கா? பெற்றுக்கொண்டீங்களா? டெலிவரன்ஸ் ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம், பரிசுத்தமா ஆக்கப்பட்டு ஆலயமாக கட்டப்பட்டுட்டோம், பில்டிங்காக. இப்ப கேள்வி, 3வது ஸ்டேஜ் என்ன போட்டிருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டீர்களா? என்னென்ன பொக்கிஷம் இருக்கு, அதுக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ரிசர்வ்ட் இன் ஹெவன் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. இன்கரப்டபிள், கெட்டு போகாத ஒரு காரியம், மாசற்ற ஒரு காரியம், மாசாகாத ஒரு காரியம், டஸ் நாட் ஃபேட் அவே, வெளுத்து போகாத ஒரு காரியம். நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் வெளுத்து போயிடும். மொபைல் இருக்கட்டும், மொபைல் கவர் இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், அதுக்கு நீங்க பாலிஷ் போட்டோம், வெள்ளியா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், தொய்க்க வெளுத்து போயிடும். ஆனா பரலோகத்துல இருக்கிற காரியங்கள் வெளுத்தே போகாதாம். அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அதுக்குரிய வாஞ்சம் வந்திருக்கா? சபைக்கு வரீங்க, விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றீங்க, பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்க, நான் கர்த்தருடைய பிள்ளைன்றீங்க. 3வது கர்த்தருடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணுமா? பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்கள் நீங்க என்ன பெற்றுக்கொண்டிருக்க கேள்வி கேளுங்க. ஆனா நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா அப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சம் வந்திருக்கா? 3வது அதான் போட்டிருக்கு, பொக்கிஷங்களாம். பூமியில இருக்கிற எல்லாமே ஃபேட் ஆயிடுமா. நீங்க லவ் பண்ணாலும் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் உங்களை ஏமாத்திடுவாங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு காலேஜ்ல உங்களுக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலேஜ்ல வந்து ஸ்கூல்ல ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் சொன்னா, நம்ம காலேஜுக்கு போனாலும் நம்ம இப்படிதான் இருப்போம், நீனே மகா நானே மச்சா, நான் மகான்னு கூப்பிட்டுப்போம். நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்ன தோஸ்து, ஜட்டி தோஸ்து, பிரிஞ்சே போக மாட்டோம், நம்ம அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப அவன் மேல அன்பு வச்சிருந்தேன். 6வதுலயும் ஒரு ஃப்ரெண்டு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். அவனுக்கு வந்து நல்ல முடியெல்லாம் இருக்கும், ரஜினிகாந்த் ஸ்கேல்ல இருப்பான், இப்படி நானா அப்படியே நல்லா இருப்பான், கலையா இருப்பான். அவனுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவனுக்கு அம்மா கிடையாது, ஆனா எங்களுக்கு ஃபோன் கிடையாது. ஒரு ஃபோன் நம்பர் ஏதோ கொடுத்தா அப்பப்போ ட்ரை பண்ணேன். கடைசியில் அது யாரோ அம்மாதோ அப்பாதோ யாரோ ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இது வரைக்கும் அவனை பார்க்கவும் முடியல. 6வதோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு. ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10th ஒரு பையன் இப்படி தான் சொன்னான், நம்மளா ஃப்ரெண்ட்ஸு தோஸ்துனா
காலேஜ்ல இருந்து டச்சே கிடையாது. அவனுக்கு புது நட்பு வந்துச்சு. ஒருவேளை அப்போ வாட்ஸ்அப் இருந்தா ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான் போல. அப்போ என்னாச்சு, அவன் ஸ்டேட்டஸ் வைக்கல, ஏன்னா ஃபோன் இல்லைல்ல, அவனும் போயிட்டான். அடுத்தது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமா, ಅವನಿಗೂ சொன்னானுங்க ப்ரோ, ಮಗ ಇಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡು, ಹಿಂಗ್ ಹೋಗೋಣ, ட்ரிப் ಹೋಗೋಣ. அவங்களாம் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க கூட்டத்தோட சேர்ந்தானு. என்னடா நான் ஏன் கண்டுக்கவே இல்லை. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுவாங்க. சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5 வருஷம் விட்டு 10 வருஷம் விட்டு ஃபோன் பண்ண. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க? காசு, பணம், துட்டு, மணி அது வேணும்னு சொல்லிட்டு காசு இருக்கா, எங்க அம்மாவுக்கு ஆபத்து, என்னன்னே தெரியாது. யாருக்கு எடுத்தாலும் அம்மாவுக்கு ஆபத்துன்னு தான் காசு கேட்குறாங்க. காசு கேட்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? ஒன்று அம்மாவுக்கு ஆபத்து, எங்கள் ஆயாக்கு ஆபத்து, அப்புறமா இன்னும் வேற யாருக்கு ஆபத்து, இங்கே போகணும், எமர்ஜென்சி. அப்போ உங்களுடைய உறவுகள் ரொம்ப நாள் விட்டு உங்களுக்கு கால் வருதுன்னு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை பறிக்கணும். அப்போ ஜாக்கிரதையாரு. உங்ககிட்ட காசு வருதா, இப்போ சேர்த்து வச்சுடு. கேட்குறவங்களாம் கொடுத்துட்டு, மச்சான் இதான் வச்சுக்கடா, 1000 10 1500 ரூபாய், நீ ஒரு நாள் பிச்சை எடுப்ப. இப்போ எல்லா மச்சாங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு ஒரு நாள் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடும். உனக்கு எதுவுமே இருக்காது. உன்னை வீட்டில் மதிக்க மாட்டான், ஊர்ல மதிக்க மாட்டான், பணமும் இருக்காது, உன் மெடிக்கல் எமர்ஜென்சி காசு இருக்காது. அப்ப காசுல உத்தமத்தனத்தை இருக்கணும். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, காசு எப்ப பார்த்தாலும் ஃபோன் வந்து காசு காசு காசு. இது விட்டா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை போல. பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணுவாங்க, இவனுக்கு எதனா ரிமைண்டர் செட் பண்ணிடுவாங்க, இமெயில வந்துடும் பர்த்டே சோன்ஸ் இப்பெல்லாம் வந்துடுச்சு. நம்ம என்ன நினைச்சுப்போம், அவங்க ஞாபகமா நமக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்றாங்க. ஆனா எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அலர்ட் அவங்களுக்கு வந்திருக்கும், விஷ் பண்ணுவாங்க, சகோதரே என்னது நண்பனே ஹாப்பி பர்த்டே. நம்ம பைத்தியக்காரத்தனமா நம்பிடுவோம். இதெல்லாம் நம்பாத. இந்த அன்பெல்லாம் பொய். இந்த நண்பர்கள்லாம் விட்டு போயிடுவாங்க. இந்த சபைக்குள்ள இருக்கீங்கல்ல, நட்பு நட்புன்னு உயிரை கொடுத்துட்டு இருக்கியா, அந்த நட்பு உன்னை முதுவை குத்திட்டு போயிடும். உன் நட்பு எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். உன் அக்கறை பாசம் எல்லாமே ஆண்டவர் மேல இருக்கணும். அப்படியாப்பட்ட உறவுல நீ வந்து ஆலயமாக உன்னை கட்டுவாரு. உன்னை ஒரு கார்னர் ஸ்டோனை, ஒரு சீஃப் ஸ்டோனை மாத்தி நீ மூலக்கல்லா மாறி உன்னை அழகா வணைவாரு. 3 காரியமா பார்த்துமா, பொசஷன் வந்துருமா. பரலோகத்துக்கு 4வது காரியம் பார்க்கலாம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். அடுத்தது சபையிலே வந்துட்டே இருந்த 4வது ஸ்டேஜ், அக்னி ஜுவாலையாக மாறிடுவீங்களாம். நீங்க மாறி இருக்கீங்களா அக்னியாக? அக்னி கிட்ட எதுவுமே நிக்க முடியாது. அக்னி உங்களை அழிச்சு போடாது, உங்களுடைய எதிரியோடைய தந்திரங்களை அழிச்சு போயிடும். உங்களுக்கு விரோதமாக நடக்கிற ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ஆவி விரோதமான காரியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நீங்க ஜெபிச்சா அக்னி வரும் அப்படி இருக்கா? நான் ஜெபிச்சானா பரலோகத்து பிரசனத்தை நான் உணர்றேன், அப்படியாப்பட்ட காரியம் இருக்கா? நம்மளே பாவின்னு தான் இன்னும் ஜெபம் பண்ணணும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். வாரம் அதே தான். டெலிவரன்ஸ்க்கு ஜெபம் பண்றோம், பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்றோம், இன்னும் கட்டப்படல. 4வது ஸ்டேஜ் அக்னியாக இருப்போமா. அதுக்கு உதாரணம் யாக்கோபுடைய சங்கதி பத்தி போட்டிருக்கு. ஹவுஸ் ஆஃப் யாக்கோப். யார் வந்தாங்க யாக்கோபுடைய சங்கதியில இருந்து? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. ஓகே, வேற பழைய ஏற்பாடுல தாவீது ஐயா, டேவிட், மோசஸ் ஐயா. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்ப நீங்க சபைக்குள்ள வந்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களாக நீங்க மாறணும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, இந்த மாதிரி ப்ரொமோஷன் உனக்கு சபையில இருக்கணும். ஓ ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கணும். அப்ப கேரக்டர் பாருங்க, தாவீது ஐயா போலவே, மோசஸ் ஐயா போலவே அக்னியாக இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். எக்ஸோடஸ் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ அக்னி, கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய மகிமை ஒன்று மூடி இருக்கும். நீ பக்கத்துல போனாவே கர்த்தருடைய அக்னியை மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கா நம்மளுடைய நிலைமை? அப்படி இருக்கிறோமா, இல்ல அக்னி அழிஞ்சு போய் அந்நிய அக்னியோடைய காரியத்தினால மூழ்கி போயிருக்கோமா? இன்னைக்கு சொல்லுங்க. நான் சொன்னல, ஒருவேளை நான் வந்து என்ன பண்றேன், விக்கிரகமா வச்சு நான் எந்த தலைவரை ரசிச்சு பார்த்துட்டோம், நான் அதை அப்படியே தியானிச்சுட்டே இருக்கிறேன். இவர் தானே என் தலை, நான் விடவே மாட்டேன், நான் இவரை பத்தி தான் தியானிச்சுட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்தா எப்படி உங்களுக்குள்ள கர்த்தருடைய அக்னி பரவும்? நம்ம எப்படி அக்னியாக இருப்போம்? முதல்ல நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்க நமக்கு தன்னித்து ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு நடக்கிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்க அந்த உறவு இருக்கே, நம்ம பிரிச்சு இருக்கணுமா? பிரிச்சு டிஃபரன்ஸ் தெரியணும். இவன் கர்த்தருடைய பிள்ளைடா, இவன் தப்பு பேச மாட்டான், இவன் பொய் சொல்ல மாட்டான், இச்சையான காரியத்துக்கு வரமாட்டான், இச்சையான காரியத்துக்கு வந்து ஈடுபாடு கொடுக்க மாட்டான்,
அவன் ஓடிடுவான். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நண்பன் தம் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் கொடுத்த காசுல இவன் தசம்பா கூட போட மாட்டான். பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? என் ஆஃபீஸில் வந்து சில கொலீக்ஸ் வருவாங்க, டீக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு பிடிக்காது. அப்போ என்ன ஆகும், டீக்கு வந்து குடிப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, டீக்கு சேர்த்து தம்மு வாங்குவாங்க. தம்மு பார்த்துருக்கீங்களா? தம்மு அடிச்சுட்டுவாங்க. அடிச்சிட்ட அப்புறமா பில்லு கட்டணும். அவங்க பண்ண நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பில்லு கட்டணுமா? எதுக்கு? டீக்கு கட்டினா ரைட்டு, நான் ஏன் தம்முக்கு கட்டணும்? டீ வயிற்றுக்கு போகுது, தம்மி கேட்க போகுது. அவன் சூசைட் பண்ணி சாவறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதை காசை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுலலாம் நீங்க ஒதுங்கணும். ஆனா உலகம் எப்படி பார்க்கணும், நீ அவ்வளவு பரிசுத்தவனா, நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா என்ன அப்படிதான் கேட்டாங்க. என்னடா இப்படி பண்ற, பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆஃபீஸ்ல டீக்கெல்லாம் போக மாட்டேன். டீக்கு போனா அவன் தம் அடிப்பாங்க, அது காசு கொடுக்கணும். உங்களுடைய நம்ம எப்படி தெரியுமா ஆயிட்டோம், கர்த்தருடைய பணம் கொடுக்குறாரு, அதை தசமாக செலுத்த மாட்டோம். ஆஃபரிங் கொடுக்க இது கிடையாது. ஆனா உலகத்தின் பாவத்துக்கு கொடுப்போம், தம்முக்கு கொடுப்போம், கேர்ள் ஃப்ரெண்டு கூட போக பைக்கு கொடுப்போம். ஒரு டைம் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், செம்ம நண்பர், என் பைக் கேட்டார். நான் கூட எமர்ஜென்சி போல கொடுத்துட்டேன். ஃபோன் பண்ணி சொல்றாரு, டேய் உன் பைக் தொலைஞ்சு போயிருக்கும் தெரியுமா? இந்த பைக்கில் யாரையும் நான் ஏற்றுனது கிடையாது, கண்டதெல்லாம். அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறது, பாவம் ஏற்றுறீங்க. அப்போ அந்த பைக்கை எடுத்துன்னு போயிட்டு டியோ அவர் எடுத்துன்னு போயிட்டு இல்லை உன் பைக் தொலைஞ்சு போயிருக்கோம். என்ன தொலைஞ்சு போயிருக்குமா? நான் லாக் போட மறந்துட்டேன் தெரியுமா? அப்படியே இருந்துச்சா? அப்படியா, எங்க? அப்படியே சொல்றான், பார்க்கிட்ட விட்டுருந்தேனா, அங்க கீ அப்படியே விட்டுருந்தேன். பார்க்குக்கு போனியா? ஆமா, என் ஆள் கூட பார்க்குக்கு போனா அடுக்கியோட விட்டுருந்தேன். அவன் என்ன மோகத்துல போனான்னு தெரியாது, ஏன்னா அலைச்சலோட போனான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஆண்டர் கொடுத்த வண்டிய ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டான், லார்ஜா மாத்திட்டான். என்ன யாரா மாத்திட்டான்? அப்போ என்ன ஏதோ மாத்திட்டான், அந்த டேர்ம் சொல்ல முடியும், மாத்திட்டான். ரொம்ப துக்கமாயிடுச்சு எனக்கு. எமர்ஜென்சிக்குன்னு கொடுத்தோம் பயபுல, என்ன பண்ணிச்சு பாத்தீங்களா, டியோ. அப்போ வாகனத்தை கூட நீ யாருக்கு கொடுக்குறன்னு இருக்கணும். சிலர் எமர்ஜென்சி கூப்பிடும், கண்டதை டிராப் பண்ண தான் கேட்கணும். கண்ட ஆன்டிய, இப்பெல்லாம் ஆன்டிங்களை கூட விடுறது இல்லை. உலகம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது வாயை திறந்து சொத்தப்பல்ல பார்த்தா தான் தெரியும் போல, அதுக்குள்ள அவ்வளோ சொத்தப்பல்லுக்குது, சுகர்லாம் வந்து. ஐயோ ஏசப்பா, இல்லை அதெல்லாம் ஓப்பனா காட்டினாதான் அப்பனா பயப்படுறவங்களாம் தெரியாது போல. பரவாயில்ல, லிப்ஸ்டிக் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், பொக்கா ஆயாவா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன எங்க போயிட்டேன், மவுண்ட் ஜியோனா ஃபயர். அப்ப இந்த அக்னி அக்னி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை அக்னியாக நீங்க இருக்க மாட்டீங்க. உனக்குள்ள அக்னி பிரசனம் கூட இருக்காது. 4 பார்த்துட்டோமா? 5வது காரியம் பார்க்கலாம். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாய் இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். யோசப்புடைய வம்சம், ஒன்னு யாக்கோபுடைய வம்சம். யோசப்புடைய வம்சத்துல இருந்து ஒருத்தர் வந்துகிறாரு, ஜோஷுவா. மோசஸ் ஐயாவுடைய வேலைக்காரனாக, கரெக்டா? நல்லா தப்பா கோட் பண்றேனா? வேலைக்காரனாக இருந்த ஜோஷுவா. அப்ப அந்த வம்சத்திலிருந்து அப்படி வரணும்னா யோசேப் ஐயா எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு? யோசேப் ஐயா ஸ்டோரி தெரியுமா? இச்சைக்கு ஓடினாரு, பள்ளத்தாக்குல போட்டாங்க, சுயத்துக்கு வெறுத்தாரு. போத்திபர் ஆண்டியை விட்டு ஓடினாரு. அவருக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் இருந்தனாலதான் ஜோஷுவா என்ற மனுஷன் அவங்களுடைய சந்ததியிலிருந்து வராங்க. அப்ப நம்மளுடைய சந்ததியில ஊழியக்காரர்கள் எழும்பணும்னா பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எவ்வளவு விளக்கரை செலுத்தி இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த 5வது ஸ்டேஜ் ஃபிளேம்ஸ் ஆஃப் ஃபயரா இருப்பாங்களா. இப்ப அக்னி கிடையாது, அக்னி ஜுவாலையா என்னன்னு போட்டிருக்காங்க, அக்னி ஜுவாலையாக இருப்பாங்களாம். அக்னி வேற, அக்னி ஜுவாலை வேற, 2 விதங்கள். அக்னியில 2 காரியங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் 1, வெளிப்படுத்தின விசேஷம் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. கர்த்தருடைய கண்களை பத்தி போட்டிருக்காங்க. ஏசப்பாவுடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருந்தது, அக்னி ஜுவாலையாக இருந்தது. அப்ப உங்க கண்கள் நெருப்புனால இருக்கும். இந்த கண்களை தான் எல்லா இச்சை பழக்கங்களும் எல்லா தவறான பழக்கங்களுக்கும் ஒரு டோரா இருக்குன்னு வசனம் போட்டிருக்கு. கண்கள் ஒரு டோரா. இந்த கண்ணு மாத்திரம் அக்னினால கழுவப்பட்டு இருந்தால் எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்துல விழமாட்டோம். அப்ப இன்னைக்கு நீங்க இந்த 5வது ஸ்டேஜுக்கு போகணும். முயற்சி எடுக்கிற இந்த வருஷத்துல என் கண்ணை மாத்துங்க. வருஷம் அப்படியே போயிட்டு 20ல இருந்து 30 அப்படிதான் இருக்கேன், 40லயும் அப்படிதான் இருக்கேன், 50லயும் அப்படிதான் இருக்கேன்.
சில குடும்பங்கள்லாம் டெஸ்டிமனிலாம் சொல்லுவாங்க, டெஸ்டிமனி இல்லை, தப்பான சாட்சிகள். எங்களால் வந்து வேசித்தனமான காரியத்தை பார்க்காம இருக்க முடியல, நாங்கள் திருமணம் ஆகியும் வந்து பசங்க வந்து நாங்கள் வந்து தப்பான படங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு விடுதலை இல்லை. நல்லா ஆண்டவர் பிரசனத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, பாஸ்டரை ஆசீர்வதிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன் இச்சையான படத்தை விட முடியல? கண்களில் விடுதலை இல்லை. கண்களில் விடுதலை வரணும்னா என்ன பண்ணணும்? சபைக்குள்ள நீ இருக்கணும், சபையோட வார்த்தையில நீ வளரணும், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள வரணும், அவருடைய ரத்தத்தை நீ வந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்போ கண்களுடைய இச்சை மாறும். இல்லைன்னா நீ என்னதான் திருமணம் பண்ணாலும், பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும், நீ கட்டப்போற பெண்ணும் பையனும் உனக்கு ஒரு பொருளை தான் நீ பார்ப்ப. இச்சையை சாட்டிஸ்ஃபை பண்ணுகிற ஒரு பொருளை தான் பார்த்துருவோம். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த இச்சையான பழக்கத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப கண்கள் அக்னியாக இருந்துச்சுன்னா ஜோஷுவா பிறப்பாரு, இச்சையான சந்ததி பிறக்காது. புரிஞ்சுச்சா? அப்போ கர்த்தருடைய கண்களை நீங்க கேட்கணும். இன்னொரு அக்னியை பத்தி பார்க்கலாம். ஃப்ளேம். ஹீப்ரு 1:7 முடிக்க போறோம். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஹீப்ரு 1:7 போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? தேவதூதரை குறித்தோ தேவ தூதர்கள் ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயரா இருப்பாங்களாம். மினிஸ்டர்ஸ் வந்து ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயரா இருப்பாங்களாம். அப்ப ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஊழிய பண்ணுகிற பிள்ளைகள் அக்னி ஜாலியாக இருப்பீங்களாம். 5வது ஸ்டேஜ். இதை நீ வாஞ்சிக்கணும். அப்ப பாவத்தை மேற்கொள்வது ஈஸி. உன்னை ஆண்டவர் சபைக்குள்ள கூட்டு வந்து உன்னை பாவின்னு வைக்கணும்னு கிடையாது, உன்னை நியாய தீர்ப்புல தள்ளணும்னு கிடையாது. இது எல்லாம் இருக்கு. 5 காரியத்தை நீ கேட்பீங்களா? ஜெபம் பண்ணி இப்போ ஜெபம் தான் பண்ண போறோம். இதுக்கு இப்பனா கேட்டிருக்கீங்களா? உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு சபைக்குள்ள? ஒரு பாவின்ற ஒரு உணர்வுல தான் இருக்குமா? அடுத்த பரிணாமத்துக்குள்ள போய் இருக்கணுமா? ஜயோன்குள்ள வான்ற, கம் டு ஜயோன், ஜயோனுக்குள்ள வா. இந்த மலைக்குள்ள வந்து திருப்பி ரீகால் பண்ணலாம். கேட்டதெல்லாம் வார்த்தைகள் அப்படியே யோசிச்சு பாருங்க. முதல்ல சீனா என்ற மலை பயங்கரமா இருந்துச்சாம். மோசேயாக்கு என்கவுண்டர் ஆச்சு. அந்த மலைக்கிட்ட யாருமே போக முடியல. ஆனா நமக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினால ஜயோன் என்ற ஒரு மலைக்குள்ள சபைக்குள்ள சேர்த்து கொண்டார். இங்க யார் இருக்காங்களா? தேவதூதர்கள் இருக்காங்க, பரிசுத்தமான்கள் இருக்கிறாங்க, நியாயாதிபதி இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிரசனம் இருக்கு, சபை கூடுதல் இதெல்லாம் இருக்கான் சபைக்குள்ள. அடுத்தது 5 காரியம் நடக்குமா? விடுதலை கொடுக்கிற தேவன் விடுதலையை தராராம். உங்க வீட்டுல விடுதலை இல்லைன்னா நீங்க அப்படி மன்றாடி ஜெபிக்கணும். அப்ப இந்த 5 காரியம் இருக்கான். உங்களுடைய விடுதலைக்காக நீங்க அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? சபைக்குள்ள பர்சனல் பிரேயர்ல இங்க வந்து எத்தனை நாட்கள் நடிக்க போறோம்? அப்படியெல்லாம் உன் மனசு உன் இதயம் எல்லாம் திறந்து கொடுக்காம, எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம, தனித்து பிரித்து வாழாம, உங்களை ஆண்டவர் என்னைக்குமே பாவின்னு சொல்லி குற்றப்படுத்துறதுக்கு சபைக்குள்ள அழைக்கிறது இல்லை. உனக்கு இவ்வளவு நோக்கம் நான் வச்சிருக்கிறேன், விடுதலையை தரப்போறேன், உனக்கு என்ன பரிசுத்தமாக்க போறேன், என்ன மாதிரி அப்படியே சபையை உனக்கு கட்ட போறேன், உன்னை டெம்பிளாக்கு மாத்த போறேன். பொசஷன், சுதந்திரத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். என்னங்கய்யா? இன்ஹெரிட்டன்ஸ், பரலோகத்தின் இன்ஹெரிட்டன்ஸை பெற்றுக்கொள்வார்களாம். 3. அடுத்த அக்கினி. 4வது அக்கினி, 5வது அக்கினி ஜுவாலை. இன்னைக்கு எந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தாருடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டிருப்போம். ஒருத்தன் விட்டு போன பொண்ணையும் ஒருத்தன் விட்டு போன பையனையும் அதை கரெக்ட் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். அவன் வந்து லவ் ஃபீலிங், யாரும் இருக்கீங்க போல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மற்ற லவ் ஃபெயிலியருடைய கதையை கேட்டு கேட்டு உங்களுக்கு குஜாலா ஆயிட்டுக்குது. நீங்க கேட்டுனே இருக்கிறீங்க அவங்க ஸ்டோரிய. நீங்க நினைச்சிங்க அது வந்து சிஸ்டர் ஆகி போகுது. இப்போ கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுடு. இங்க சிரிச்சிட்டு வர்றீங்க, பயம் இல்லாம இருக்கிறீங்க. அந்த மலைக்கே அந்த ஆபத்தான், இந்த மலைக்கு எவ்வளவு ஆபத்துன்னு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் உங்களுடைய நிலைமைன்ட்டு. ஆண்டவர் குற்றப்படுத்த சபைக்குள்ள கூப்பிடல. இது எல்லாத்தையும் விட்டு தனித்து இருக்கணுமா? நம்மளை என்ன பண்ண? தப்பான ராங் கனெக்ஷன்ல இன்னைக்கு வந்த எல்லா அழுக்கான பழக்கங்கள் எங்கிருந்து வந்துச்சு? இன்னைக்கு எல்லாம் நீங்களாம் யோசிக்கணும். நம்மளை அழுக்குப்படுத்துகிற கரைப்படுத்துகிற எல்லா காரியமும் எங்கிருந்து வருது? வெளியே இருந்து தான் வந்திருக்கும். யாருன்னா நமக்கு டிவி, ஃபோனு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இதுதான் நம்மளை ஆளுகை செய்யுது. நீ வேதத்துல முழுமையாக நிறைஞ்சிருந்தீங்கன்னா உன்னை எந்த பாவமும் தொடாது. பெற்றோர்கள் உங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. எந்த அக்காக்கள் ஜோசப்போட வாழ்க்கைய கெடுத்துட்டு போயிடுவாங்க. போத்திப்பர்கள். இன்னும் யாரு இருக்கிறாங்க? இச்சல் சிம்சோன் வாழ்க்கை போச்சா? டெலாய்லா, பெட்சிபா, நிறைய ஆண் பெட்சிபா, பெண் பெட்சிபா எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட உங்க பிள்ளைகள் விடுறீங்க? யார் உங்க வீட்டுக்குள்ள சேர்க்குறீங்க?
எப்போ யாருடைய ஹார்மோன் மாறும்னு சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைகள் 16, 15 ஆன உடனே அவர்களுக்கு என்ன தப்பு என்ன ரைட்டுன்னு எல்லாமே தெரியும். 13, 14 தெரிஞ்சிடும். அப்போ குழந்தைகள் கிடையாது. நீங்கள் தான் உங்களை ஜாக்கிரதையே பாதுகாத்துக்கொள்ளணும். 5 ஸ்டேஜ் இருக்கான். இந்த 5 ஸ்டேஜில் வராமல் அபார்ஷன் பண்ணி விட்ருவான் பிசாசு. 5 ஸ்டேஜில் வரல முடியாது. இது வந்துட்டு சபைக்குள்ள வர நான் பாவின்னு அப்படியே உட்காந்துட்டு அபார்ஷன் பண்ண வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் அபார்ஷன் பண்ண வச்சுட்டு வீட்லேயே உட்கார வச்சிருவான். இல்லை சபைக்கு கொண்டு வர மாட்டான். ஏன்னா சந்ததி பிறந்துரும். ஜோஷுவாக்கள் எழும்பிடுவாங்க, மோசஸையா எழும்பிடுவாங்க, தாவீதையா எழும்பிடுவாங்க. இப்போ நீங்கள் என்னவா இருக்க போறீங்க? உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் என்னவா இருக்க போறீங்க? அநேக காரியங்களை இழந்துட்டு வந்துருவோம்ல. இன்னைக்கு வந்து குற்றப்படுத்தலை, ஆண்டவர் உங்களுக்காக பேசிட்டே இருக்க, நமக்காக அந்த ரத்தம் பேசிட்டே இருக்கு. அப்போ தயவு செஞ்சு எனக்கு ஒப்பு கொடுத்துட்டு மனம் திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட பேசி அந்த அன்புக்குள்ள வந்து 5 ஸ்டேஜும் பெற்றுக்கொள்ள போகிறோம்.